வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நாளோட கதை எப்படி போச்சுன்னு பார்ப்போமா. வெல்கம் டு நாலெட் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட். நேற்று மாதிரியே தான் இன்னைக்கும் எக்ஸாம். அதுக்கு நம்ம படிச்சதெல்லாம் போதாது அப்படின்னு கடைசி நேரத்தில் படிக்கிறவங்க பக்கத்தில் நின்று சில பாயிண்ட்ஸ்லாம் கேதர் பண்ணிக்கிட்டேன். நல்ல வேலை நண்பர்களே, கடைசி நேரத்தில் படிச்ச எதுவுமே எக்ஸாமில் வரல. பட் இருந்தாலும் எக்ஸாம் நல்லா தான் பண்ணியிருந்தேன். கொடுத்த டைமுக்கு முன்னாடி எக்ஸாம் முடிச்ச காரணத்தினால ஒரு அரை மணி நேரம் எக்ஸ்ட்ராவாக இருந்துச்சு. அந்த அரை மணி நேரத்தில் ஒரு டீ குடிக்கலாமே அப்படின்னு நாங்கள் எல்லாம் கேண்டீன் போயிட்டோம். அப்புறம் அந்த அரை மணி நேரமும் காலியாச்சு, டீயும் காலியாச்சு. ஸோ ட்ரைனிங்க்கு வந்து உட்காந்தாச்சு. இன்னைக்கு ட்ரைனிங் செஷனை பற்றி சொல்லணும்னா ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை, வெர்பல் செஷன் தான். எப்படியோ அதெல்லாம் கஷ்டப்பட்டு கண் முழிச்சு கவனிச்சுட்டு லஞ்சுக்கு வந்து உட்காந்தாச்சு. இன்னைக்கு முட்டை பிளஸ் முட்டைகோசுங்கிற காம்பினேஷன்ல சாப்பாடை முடிச்சுட்டு மறுபடியும் ட்ரைனிங் வந்து உட்காந்தாச்சு. இந்த டைம் ஆப்டிடியூட். ஆமா, இன்னைக்கு இவங்க கேட்ட கேள்வி எடுத்தவங்களாலே பதில் சொல்ல முடியாது போல, அவ்வளோ சுலபமா இருந்துச்சு. கொஞ்ச நேரம் நல்லா தான் கிளாஸை கவனிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என்னடா பாடி ஆயிட்டானே அப்படின்னு பார்க்காதீங்க, கொஞ்சம் அசதியில தூங்கிட்டேன் நண்பர்களே. அதை பார்த்தீங்களா, எனக்கே தெரியாம வீடியோ எடுத்து எனக்கே அனுப்பி விட்டுருக்கானுங்க. அங்கிருந்து கட் பண்ணி அடுத்த சீனுக்கு வந்தா ஒரு அற்புதமான மாலை பொழுது. அதுல போயிட்டு ஒரு சமோசா ஒரு டீ வாங்கி குடிச்சிட்டு கிளம்பலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தேன். போற வழியில வானத்தை பார்த்து ஆஹா என்ன ஒரு அற்புதமான வானிலை அப்படின்னு மனசுல நினைச்சு முடிக்கிறதுக்குள்ள பாத்தீங்கன்னா நான் நினைஞ்சிட்டேன் நண்பர்களே. ஒரு பையனுக்கு அவனோட முடி எவ்வளவு முக்கியம்னு இந்த வீடியோல பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பஜ்ஜி மாவுல உள்ள பள்ளி மாதிரி ஆயிட்டேனா. அப்புறம் ரூமுக்கு வந்து ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு படிக்கலாம் அப்படின்னு படுத்தாச்சு. ஐ மீன் நம்மளோட படிப்பு செட்டப்பே இதுதான். பாதி சிலபஸை கவர் பண்ணதுக்கு அப்புறம் பசி வந்துச்சு. கரெக்டா 8 மணி அளவுல பரோட்டாவும் வந்துச்சு. வாங்கிட்டு வந்ததுல சாம்பார் கவரை கூட ஈஸியா பிச்சுட்டேன். ஆனா பரோட்டாவை பிக்க முடியல. அந்த கேப்ல பக்கத்துல நம்ம காதல் பாட்டு போட்டு ஒருத்தன் வைப் பண்ணிக்கிட்டே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். எப்படியோ பரோட்டாவை பிச்சு வாயில போட்டு அடுத்த வேலையை பார்க்கலாம் அப்படின்னு கிளம்பிட்டேன். அந்த அடுத்த வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா மீதி சிலபஸை கவர் பண்றது தான். அப்பதான் எக்ஸாம்ல கதை அடிக்க வச்ச கண்டென்ட் இருக்கும். அப்படியே படிச்சு முடிச்சுட்டு பாட்டு கேட்டு தூங்கிட்டேன். நாளைக்கு வீடியோல பார்ப்போம். பை.